அடைக்க வேண்டாம் தலைவர் யாரு அடைக்க விட்டார். என் தகைக்கு சேர வேண்டிய தாய் விட்டு சீரத்தை என்னால் கொண்டு செல்ல முடியாது. அண்ணா எனக்கு சேர வேண்டிய சீர்வரிசையோடு நீ எப்பொழுது வருவாய் என்று உனக்காக நான் காத்திருப்பேன் அண்ணா என்று என் தங்கை கேட்டாலே. என்னை விட்டுடுங்க ஐயா. புரட்சி வீரன் பதைய வாங்க. அப்ப யோசித்திருக்க வேண்டாம். சொல்லிடுவாங்க உன் தங்கைக்கு தாவிட சேர்ந்தாரு. நான் நிறைய கொடுக்குற பேர் யாருக்கு நான் என்ன தீங்கு செய்தேன்? யார் குடியை நாட்கெடுத்து என் கரங்களுக்கு விளங்க எனக்கு சிறை தண்டனையா? அவனாக படைத்தானே
கிராக்கி பாப்பது வழக்கம். இந்த அத்தராத்துல போய் நான் எங்கடா அப்படின்னு கொண்டு எப்படியோ நச்சுன்னு ஒரு 4 பேர் இருக்கீங்க. வாங்க என்னங்க இது பாருங்க அந்த ரவுண்ட் என்னதான் பேசுறீங்க வாங்க 3 ரூபாய் யார் வர மாட்டீங்களா வெக்கப்படாது வாங்க சரி எப்படியோ இதுல எதுவுமே தேரல இந்த பக்கம் எதுனா ஒன்று எடுத்து தேர்தா பாக்கலாம் மாமா இங்க பாரு மாமா அவர் கூப்பிட்டாங்க இங்க பாருங்க என்னதான் பேசி முடிவு பண்றீங்களோ தெரியல சீக்கிரம் வாங்க ஆமா ஆமா நமக்கு போச்சு மொத்தமே தலை அப்படியே கவுண்டு போச்சுங்க சரி போனா போகுது 200 ரூபாய் உங்களுக்கு மட்டும் வாங்க ஒன்னும் வேலைக்கு ஆகிற மாதிரி தெம்புல சரி போனா போகுதுங்க எதுவுமே கிராக்கியே இல்ல நானும் மனவரத்தோட இருக்கிறேன் ஆமா நான் இந்த அதுல எங்கதான் போகணுன்னே தெரியலையே யாரோ குறை கேட்குது யாருன்னு தெரியல பாக்கலாம் ஆமா நீங்க யாரு நான் யாரு தெரியுமா நான் தான் தாசி மோகனா அப்படியா ஐயோ நீங்க வரவேண்டிய இருக்கீங்க பால் சாப்பிடுங்களா மணி சாப்பிடுங்களா ஆரஞ்சு சாப்பிடுங்களா வெங்க சாப்பிடுங்களா ஜூஸ் சாப்பிடுங்களா பிரெட் சாப்பிடுங்களா இதுல 2 இளநீர்னா இருக்கு எதுனா சாப்பிடுங்க மோகனா நான் என்ன சின்ன பணமா இருக்கிறேன்னு கேளுங்க என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க கேளுங்க ஆடா மாடா பொம்பளை பத்தி தெரியல பாப்பா இருக்க தோன்றது ஆமா இல்லங்க நீங்க எதுனா சாப்பிடுறீங்களா அதுக்கு என்ன ஒருத்தர் காசு யாருது அவர் காசு இருந்தா எனக்கு ஒரு வேலை நடக்க வேண்டும் அப்படியா என்ன வேலை எங்க நாட்டு மன்னன் மக்கள் முன்னிலையில் என் ஆமர் வந்து விட்டான் அது மட்டுமல்ல அவன் மகனுக்கு விருப்பமில்லா திருமணம் செய்து கண்டான் அவனை உன் காதல முகத்தில் அழைக்க வேண்டும் கண்டிப்பாங்க இந்த மோகனாவை தேடி வந்துட்டீங்கல்ல எதுவுமே உங்களுக்கு நடக்காதுன்னு மட்டும் நினைக்காதீங்க என்ன நம்பணுங்க இதுவரை வீணா போனதே கிடையாதுங்க ஆவதும் பெண்ணால் அழுவதும் பெண்ணால் சாவதும் பெண்ணால் சகலமும் பெண்ணால் ஒரு விரலால் வீழியும் வெட்டலாம் அதே விரலால் துளி விஷயத்தையும் கலக்கலாம் இந்த மோகனா நினைச்சுதான் ஒரு குடும்பத்தை அழைக்கிற நான் அடிமட்டத்தோட அழிச்சு காட்டுவேன் சேர்க்கணும்னு நினைச்சா அப்படியே சேர்த்து பிடிப்புங்க நீங்க கோடு மட்டும் போடுங்க நான் ரோடு மட்டும் காமிக்கிறேன் நீங்க புள்ளி மட்டும் வைங்க நான் கோடு மட்டும் காமிக்கிறீங்க சீக்கிரம் ஆகட்டுங்க ஆமா பணமா இந்த ஊர்ல எதுவுமே சேரல 500 ரூபாவும் சொல்லி பார்த்தேன் 300 ரூபாவும் சொல்லி பார்த்தேன் 200 ரூபாய் கூட கொண்டு பாத்துங்க ஒண்ணு ஒரே ஒரு கிராக்கி கூட வரலங்க மத்த அப்படியே பணியில நஞ்சு போயிருக்குங்க ஏன்னா அந்த பைபாஸ் போய் கூட நிறைய மூட்டை கட்டணும் 200 ரூபாய் போட்டு என்ன பண்றீங்க அசிங்கமா தான் உடலுக்கு கறக்கணும் இது இந்த நாட்டுல கறக்க முடியாதுங்க சத்தியமா தமிழ்நாட்டுல மட்டும் கறக்கவே முடியாது எல்லாம் பணத்தினால தான் கண்ணா இருப்பாங்க நான் சொல்லும் ஆலை இலவசம் அழைக்க விட்டால் முன்பணம் 1 லட்சம் அட்வான்ஸ் அப்படியா ஐயோ 1 லட்சம் அட்வான்ஸ் எனக்கு சரி கொடுங்க சரி மாரஜ மாதிரி சேலை கட்டது வேற எப்படி கட்ட முடியும் ஒரு பொண்ணா பிறந்தவங்க இளவரசன் மனைவி வேணும்டா போ ஜெட்டி போடணும் போ ஐயோ நான் ஜெட்டி போடனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க பத்தியா பெண்கள் எல்லாம் எவ்வளவு அழகா புடவை கட்டின்னு இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு வேணுமே இந்த புடவை தான் தெரியுமா இந்த ஊர்ல இதுதான் புடவை தான் கட்ட முடியும் நான் அந்த நாட்டுல லண்டன்ல எப்படி எப்படியோ ஜெட்டி போட்டு இருக்கேன் நடனமாடி ஆண்களையும் மழைப்பதன் ஆமாங்க தேடி வந்து கண்டிப்பாக நடனமாடி பரதநாட்டியம் ஆடி மழைக்க வேண்டும் அப்படியா இருக்கா சாதாரணமாக இல்லை அவர் எப்பேர் வெட்டனா இருக்கு சீக்கிரம் சொல்லுங்க நடிக்கிறாயா பாடணுமா அப்படியே ஆடாத மனமும் உண்டோ
அவனை நான் சென்று ஏதோ ஒரு சாக்கு சொல்லி உன் வீதியில் அழைத்து வருகிறேன். அவன் வந்தவுடனே அவன் கைத்தல் மாலை அணிவித்து ஒரு தலுக்கு ஒரு குளிக்கு விட்டுருங்க. நீங்க பயப்படாதீங்க. நான் மட்டும் காமிங்க. எல்லா வேலையும் கச்சிதமா அட்வான்ஸே 1 லட்சம் கொடுத்துருக்காரு. என் மனசே இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் இன்னும் 9 லட்சம் வாங்கணும் தெரியுமா? எப்படிதான் வாங்க போறேன் தெரியுமா? எனக்கோ மன வருத்தமா இருக்கிறது. தளபதியாரே, எப்படி இருந்து ஆமா ஆமா கொஞ்சம் கூட அறிவு தெரிந்த ஒரு பொண்ணை அந்த மணக்கவலை இருக்கு. அந்த மணக்கவலை தீர்ந்து சந்தோஷம் வாட வேண்டாம். நான் சொல்லுவது செய்ய வேண்டும். சார் என்ன செய்ய வேண்டும்? இளவரசி, நம்ம நாட்டு மக்கள் சுற்றி பார்க்க வேண்டும். அவர்களுக்குரிய தீர்த்து வந்தால் சந்தோஷம் தானாக இருக்கும். அப்படியே புறப்படுங்க. நகர்வலம் சென்று குறைகளை கேட்கலாம், குறைகளை தீர்க்கலாம், அவர்களை சந்திக்கலாம். புறப்பட்டு இதுதான் 7 குடிமக்கள் வாழ் வீடு. அப்படியா? குறைகளை தீர்ப்போம், அவர்கள் உண்டானதை தருவோம். பாருங்கள் பாருங்கள். இந்த வீதிக்கு வந்தோம். மாலை மரியாதை கிடைத்திருக்கிறது. மாலை மட்டுமல்ல, இன்னும்
இன்னும் காணாத காட்சியில காண வேண்டாமா? அப்படியா? பாருங்கள் போகலாம். வீரத்தில சொல்லடா எங்க ஊரு ராஜா தங்கமல ராஜா, எங்க ஊரு ராஜா தங்கமல, எங்க ஊரு ராஜா தங்கமல ராஜா. என்ன மயக்கமா? தளபதியாரே, சொல்லுங்க. நீங்க குறை போல் நகர வந்தோம், நாட்டு மேல் குறையெல்லாம் தீர்த்தோம். என் மனக்குறை தீர்ந்து விட்டது. ஆனால் எனக்காக நீங்கள் உதவி செய்ய வேண்டும். உனக்காக? ஆமா. இளவரசை, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. உங்களுக்காக நான் மாண்டு விடுகிறேன். ஏன்டா 4 லட்சம் வாயில போட்டு மாட்டுதா? இல்லை இல்லை, தாங்களுக்காக தளபதியார் உயிர் விட்டார் என்று பேரும் புழுவோடு வாழ்ந்து வருகிறேன். பேரு வந்தப்போ அது பணம் போட்டுனாப்பா. சரி இளவரசர், ஒரு சந்தேகம். இது போன்ற கிடையவே கிடையாது. தளபதியாரே, சொல்லுங்க. மகனுக்கோ விருப்பமில்லா திருமணம் செய்துவிட்ட காரணத்தால் என் தந்தையோ காசி யாத்திரை சென்று விட்டார். சரி. ஆகையால் நான் வரும் வரை நம்முடைய நாட்டை நீங்க தான் பாதுகாப்பு செய்ய வேண்டும். இளவரசே, என்ன இது? தாங்கள் உடனே இருந்து தாங்கள் செய்ய வேண்டிய சேவைகளை செய்து கூட இருக்கலாம் என்றால் என்ன கைட்டு விட பாக்குறேன். இல்லை, நான் வரும் வரை நாட்டு மக்களை பாதுகாக்க பார்த்துக்கொள்ள. அப்படியா? தாங்கள் திட்டமே என் பாக்கியம். கொடுக்கல் மாலை பந்தடத்தில் மாலை அடிவித்தாய், ஆரத்தி எடுத்தாய். உடைய பெயர் என்ன? என்னங்க வணக்கம் 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 வணக்கங்க வணக்கங்க. ஆமா, நீங்க என் பேரா கேட்டீங்க? ஆமா ஆமா. எனக்கு வெக்கமா இருக்குங்க. எதுக்கு? இதுவரை எந்த ஆண்கள் முகத்தையுமே நான் பார்த்தது கிடையாது, தெரியுமா? ஆண்கள் முகத்தியா? நான் பார்த்ததே கிடையாது. அவருடைய தந்தை யாரு? அவர் ஆம்பளதான். அவர் முகத்தை பார்க்கலையா? அவர் முகத்தை பார்க்காம நான் இவ்வளவு பெரிய பொண்ணா வளர்ந்துருக்க முடியுமா? என்னங்க உங்களை பெரிய ஆட ஒரு முகத்தை இதுவரை நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப அழகா இருக்கிறீங்க. ஆமா, நீங்க என் பேர் கேட்டீங்களே, உங்ககிட்ட நான் சொல்லி தாக்கணுமா? இல்ல நீங்க கேட்டீங்களா, நான் சொல்லாம வேணாமா? விருப்பம்னா சொல்லலைன்னா வீடு. இல்ல இல்ல, நான் சொல்லிருக்கேன். என் பேர் என்ன தெரியுமா? என் பேரு வந்து 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 ஆ ஆ அதே தான். வந்து 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 அதே தானே தான். அவங்க அப்பா வச்சு பேர் ஒண்ணு. ஐயோ, நான் வேகமா ஓடி வந்தனா சொல்லலாம்னு நினைச்சேன். அப்படியே வந்துட்டு இருக்கிறேன். இல்ல, என் பேர் என்ன தெரியுமா? என் பேர் தான் மோர் விற்கிற பொம்பளையா? என்ன பார்த்தா நான் மோர் விற்கிற பொம்பளை மாதிரி தெரியல. அது மாதிரி தான் தெரியுது. தெரியும் தெரியும் சொன்னாங்க. மோர் விற்கிற பொம்பளை தான்பா. ஒருத்தர் கேட்டாங்களா மோர்னு, அது புடிச்சு போன மோர் போகுது. புடிச்சு தொட்ட கலர் பொறணிங்க பாரு. ஒண்ணு கேட்டாதானே. என்னங்க அது மட்டும் கிடையாது. இந்த ஆம்பளைங்க ஒரு எழுத்து சொன்னா 9ல போய் நிப்பாங்கன்னு நினைச்சேன். இல்ல 9ல போய் நிப்பேன்னு நினைச்சேன். நல்லதுதான். நீ நிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் ராஜா. என்னங்க போனா போகட்டா? ஆமா, என்னமா உங்களுக்கு புரியல? என் பேர் என்ன தெரியுமா? என் பேரு மோசக்காரியா? சரியான ஆம்பளை. என்ன பார்த்தா மோசக்காரி சொல்லி என் பேர் கேளு. சொல்ல மாட்டேன் விட்டுட்டா. நீ போய் மோசக்காரியா இருப்பியா? உங்களுக்கு தானே தெரியல. சொல்லுங்க எடுத்தவரையா? இல்ல, என் பேர் என்ன தெரியுமா? என் பேர் தான் மோகன் தான். சுத்தி பார்க்க வாடாடி வந்து. ஆனால் வரவேற்பு அழகா கொடுத்தாய். என் மனமெல்லாம் மாறிவிட்டது. உண்மையாகவா? பார்த்தால் எப்போதும் என்னோடு இருக்க வேண்டும் என்ற ஆசை என் மனதில் வந்தது. அப்படியா? என்னை பார்த்தால் என் மனம் எப்படி தெரியுமா? எப்படிங்க இருக்கு? ஆடம்மா ஆடம்மா கலைஞரசி